ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, ரைஸ் எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரி ஒரு சுண்டல் குழம்பு நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு 4 தக்காளியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ தக்காளி நல்லா சூடானதும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காட்டுற பாருங்கள். இப்போ வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ அதே குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டு தேவையான அளவு வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதை வந்து அந்த குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணி நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோல உங்ககிட்ட கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா கொஞ்சோல நீங்கள் வந்து கூட ஆட் பண்ணி நல்லா வந்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மசாலா ஆட் பண்ண போகிறோம். மசாலாவுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அவங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த காரத்துக்கு ஏற்ப வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை எல்லாத்தையும் வந்து நல்லா இந்த ஆனியன் இது கூட வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கின அப்புறம் நான் வந்து சுண்டல் வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த சுண்டலையும் அது கூட இருந்த தண்ணியும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆட் பண்ணிட்டு நல்லா அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அது கூட நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த அந்த தக்காளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வந்து உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தேங்காவை வந்து அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் நீங்கள் அந்த குழம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் திக்காக கிடைக்கும். இப்போது நான் அரைச்சி எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் கூட ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சோல ஆட் பண்ணி நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். ஸோ இந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து தேங்காவை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் தான் வந்து இருக்குது. ஸோ இது கூட அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிவிடுங்க. அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சோல வீட்டிலையே வந்து அரைச்சி வச்சுருந்த கரம் மசாலா, அதாவது பட்டை கிராம்பு இதெல்லாம் வந்து காய வச்சு அரைச்சி வச்சுருந்த கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு ஃப்ளேவருக்காக. ஸோ அதையும் வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது குழம்பு வந்து ஒரு கொஞ்சம் கொதிக்க விடுவோம். இப்போ நம்ம குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளோட சுண்டல் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி நீங்கள் இந்த மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.